படம் பேர் சொல்ல விரும்பல. பட் அந்த படத்துல வந்து அந்த அந்த பொண்ணு அந்த ஹீரோ அடிப்பாரு. ஒரு பிஜிஎம் போட்டு அவரை ஹீரோவை மாசா காட்டுறது இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணை இப்படி அடிச்சுட்டு இப்படி நடந்து வர்றதுதான் மாசுன்னு நினைச்சுப்பாங்க. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்கு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. தெருக்கூத்து கலைஞர்கள்ல வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த அளவுக்கு தன்மையில தான் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு சிங்கத்தை ஜூல எடுத்துட்டு வந்து விட்டீங்க, அவன் போட்டு அடிக்கிறான், அவன் போட்டு பண்றான், ஏன் சிங்கம்னா அவனை கட்டிச்சு கழுத்தை பிடிச்சி இழுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சிங்கம் பண்ணாது. அதை தொடர்ந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க அந்த சிங்கத்தை. அதேதான் இங்க கல்யாணமும். கல்யாணக்கா ஆம்பளைங்க தானே வரணும், நீ ஏன் வந்த? இப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இதுதானே பொது சமூகம் வந்து விரும்புது. அவதான் வந்து பிரேக் பண்றான். இப்படின்னா என்ன எப்படின்னா என்ன, நல்லா ஆம்பளையா பார்த்து கட்டிக்கணுமா? தாண்டவம்கான ஒரு நியாயம் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆளுமையை ஆகிறத விட அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய அரசியலும் நீங்க பண்ணிதான் ஆகணும். இப்ப கிரிக்கெட் கேம் ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஒண்ணா முரட்டத்தனமா ஆடிப்பாங்க. கேம் முடிஞ்சா வெல் பிளேட் ஜென்டில்மேன், அதுதான் தாண்டவம். அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற ஒரு ஜமா ஈஸியா ஆரம்பிச்சிருக்கலாம். சாக்லேட் இருக்கு, அதோட கடைசி பார்ட் இருக்கும். அந்த குழந்தை கேட்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற சாக்லேட் வேணாம், எனக்கு அதே சாக்லேட் தான் வேணும். அதுதான் கிட்டத்தட்ட அந்த இளவரசன். பார்வை வந்து ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகக்கூடாது. வெறும் கல்யாணத்துக்கு மேல மட்டும்தான் இருக்கணும், அவன் ஆடுற அந்த ஆட்டத்து மேலதான் இருக்கணுங்கிறது தான் அந்த பிளே. இந்த இடத்துல எனக்கு கட்டாய ரத்தம் வந்தது, உடம்புல மட்டுமே அது 38 கட்டு இருக்கும். உங்களுக்கு மூச்சே வந்து நீங்க இப்படி விட முடியாது. அது அழகா தெரியறதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கறாங்கன்றது வந்து இந்தியா கிளிக்ஸ் பார்க்கலாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தெமோன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டைரக்டர் அண்ட் ஆக்டர் பாரி இளவழகன் பிரதர் தான் இருக்காப்ல. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். ஸோ உங்கள் நேம் ரொம்ப அழகா இருக்கு, தமிழ் பேர் வாய்ந்ததா இருக்கு. தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த ஒரு ஃபெமினின் கேரக்டர் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று நம்மளை பார்த்துட்டு நம்ம நடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சில டாக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கலாம் சில யோசிப்பாங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்களா இதுக்கு முன்னாடி? கண்டிப்பா அந்த யோசனை கண்டிப்பா இருந்தது. முக்கியமா நான் எல்லா இடத்துலயும் சொன்ன மாதிரி நடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கதையை எழுதணும். ஸோ அப்ப கண்டிப்பா நடிப்பை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பட் அதை மட்டுமே பேசிட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் பேசினா இது நடிப்பும் போய் சேராது அப்படிங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து நல்லபடியா கொடுக்க முடியும், ஒரு கதையா அழகா எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து அது கதையோட பார்ட்டா நம்ம மாறிட்டோம்னா அது நல்ல நடிப்புன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இந்த ஃபீல்டு தான் எழுதுறோம், இதை வச்சு தான் நம்ம எழுதுறோம். ஸோ நம்ம நடிக்கும்போது நம்மளுக்கு இது அஃபெக்ட் இதே மாதிரி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? ரைட்டரா இருக்கும்போதே அந்த தெருக்கூத்து கலைஞர்களோட லைஃபை நம்ம போய் பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம லைஃபை பார்க்கும்போது அவங்க ரியலா என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல ஒரு சிம்பத்தியே வரக்கூடாது. இந்த கதையை பார்த்துட்டு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, சூப்பரா இருங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் எனக்கு முதல் விஷயமா இருந்தது. அப்ப அத நடிப்புக்கு வரும்போது எனக்கு என்னவா இருந்ததுன்னா, இதை சரியா பிரசன்ட் பண்றதா இருக்கு. நாளைக்கு ஒரு தெருக்கூத்து கலைஞர் பார்க்கும்போது ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், ஆமா இது என்னோட கதை தான், ஆமா நான் என்னைக்குமே என்ன இப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நான் எங்கேயும் போய் அழுதது கிடையாது, நான் எங்கேயும் போய் புலம்ப மாட்டேன், நான் அப்படியே நான் என்ன வாழ்க்கை வாழ்றேனோ அப்படியே வாழ்வேன்றத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற பொறுப்பு மட்டும் கண்டிப்பா இருந்தது. ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த கல்யாணம்ங்கிற அந்த ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. பிளஸ் அவர் பொண்ணு பார்க்க போற இடத்துலயும் வந்து அந்த சீன்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரதர். எனக்கு நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஒரு கிச்சடி ஏதோ சட்னி வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எந்திச்சு போய் நான் போட்டு கொடுக்குறேன், நீ எதுக்குமா விலகு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல சாரி கட்டுறத வந்து கீழ இருந்து மேல பார்த்துட்டு இவர் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக சட்டில் எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்னு. பட் அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. டக்குன்னு எந்திரிச்சு அந்த சாரி கட்டுறதா இருக்கட்டும், புடவை கட்டினா அப்படியே சுங்கு சுமாலாலேயே வர்றதுல இப்படி கட்டணும். இதெல்லாம் எப்படி யோசித்தீங்க நீங்க முதல்ல? அவன் வந்து பெண்கள் கிட்ட தான் ரொம்ப ஈஸியா பேசுவான், அவங்க கிட்ட தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பான் அப்படின்னு. ஒரு ஆண் ஒரு சமையல் கட்டுக்குள்ள பெண்களோட இருந்தானா வீட்டுல மற்ற ஆண்கள் என்ன சமையல் கட்டுல ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை, வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு அதெல்லாம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது. சமைக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் தான். இப்படி இந்த சீன் வந்து கல்யாணத்துக்கு இது எல்லாமே இயல்பு.
வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் வந்து வேற மாதிரி. கிட்டத்தட்ட இப்போ ஒரு டார்க் காமெடி ஜானர்னா அதுதான் இல்லைங்களா, இயல்பா இருக்கிறத வந்து வெளில பாக்குறவங்களுக்கு அது காமெடியா இருக்கும். அப்படிதான் நம்ம இது பண்ணுவோம். அவன் டே டு டே லைஃப் சமைக்கிறான், பெண்களோடவும் சமைக்கிறான். அப்ப அவனுக்கு சமைக்கிறது ஒரு மேட்டர் இல்ல, அவன் டெய்லி புடவை கட்டுறான், புடவை பத்தி அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்ப அதுவும் பெரிய விஷயமா இல்ல. அதுதான் இதை வந்து நம்ம பிரீச்சியா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதெல்லாம் ஒரு கருத்தா சொன்னோம்னா ஆடியன்ஸுக்கு வந்து இதை ஏத்துக்க முடியாது. கருத்தும் போய் சேராது, சீனும் போய் சேராது. அப்ப இத காமெடியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இப்ப இந்த காமெடியா அப்படி வச்சாலும் இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு புரியறதுக்காக அது ஒரு குடிகாரனை வச்சு நம்ம சொல்ல வைக்கணும். அவர் சொன்ன சூப்பரான, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியல, ஆம்பளை பிள்ளை என்ன அழகா சமைக்குது அப்படின்னு சொன்னானா, இல்லையே என் பொண்ணுக்கு தான் புடவை கட்ட தெரியல, ஆம்பளை பிள்ளை என்னமா புடவை கட்டுறான்பா, நம்ம பொண்ணை ரன்னி மாதிரி வச்சு பாத்துப்பாம்பா அப்படின்னு எவனா சொன்னானா, பொண்ணுங்க தான் எல்லா வேலையும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற வரை என் கூட்டாளி ஒண்டி கட்டதான் அப்படின்னா. அப்ப நீங்க பொண்ணுங்க தான் இந்த வேலை எல்லாம் செய்யணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. பெண்கள் தான் சமைக்கணும், பெண்கள் தான் இப்படி புடவை கட்டணும், பெண்கள் தான் வந்து இதெல்லாம் பண்ணணும், அவங்க வீட்டை பாத்துக்கணும், இது பண்ணணும், ஆண்கள் போய் வெளியில போய் நாங்க எல்லாம் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதுல அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கலவுக்கியெல்லாம் சொல்ல முடியுங்கிற ஒரு முயற்சி தான். அம்மு பிராமி வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காரும் போது அவருக்கு வந்து இப்ப எனக்கு பிரச்சனை இல்லடா, ஆனா என்னை கெட்ட பொண்ணுக்கு வரும்போது அவளுக்கு வந்து ஆம்பளை மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குதான் செய்தா. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறத விட அவ மேல இருக்க ஒரு காதலும் அவ மேல இருக்க ஒரு அக்கறையும் தான். அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ஒரே வாரத்துல பிரேக் பண்றான். என்னன்னா சொல்ல போறானுங்க, அக்கான்னு வானுங்க, பொம்பளை மாதிரி நண்டுகிறன்னு வானுங்க, அதை பத்திலாம் நான் ஒரு எதுவும் கவலைப்படவே இல்லடா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ வெளில போகும்போது இவன் புருஷன் இந்த மாதிரி, இவன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு அவளை கிண்டல் பண்ணுவாங்கல்லடா. கல்யாணக்கா இங்க ஆம்பளைங்க தானே வரணும், ஏன் வந்த, எனக்காக ஏன் அவ அனுபவிக்கணுங்கிற ஒரு கன்சர்னும் அந்த காதலும் தான் அவன் அப்படி இது பண்ண வைக்குது தவிர இவனோட இதுல அவ இவனுங்கெல்லாம் அவளை எப்படி கிண்டல் பண்ண மாட்டாங்க, இப்படி இப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை அவன் சொல்லவே மாட்டான். அவன் இப்படிதான் காட்டுவான், இப்படி இப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன்னா இதுதானே பொது சமூகம் வந்து விரும்புது, அதையே அவ பண்ணிக்கிட்டோம், அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கறதா அவதான் வந்து பிரேக் பண்றா. இப்படின்னா என்ன, எப்படின்னா என்ன, நல்லா ஆம்பளையா பார்த்து கட்டிக்கணுமா, நான் ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, எது ஆம்பளை அவ டெஃபினிஷன் கொடுக்குறா. நீ யோசிக்கிற வெளில என்ன, அப்ப அவ வந்து என்ன டெஃபினிஷன் கொடுக்குறா, நீ வந்து இங்க ஒருத்தன் நம்மளோட பலவீனமான இருக்கணும் போட்டு அடிக்கிறோம், ஒருத்தன் கிண்டல் பண்றோம், நம்ம பலசாலி கூட மோதுவோமானா மோத மாட்டோம். அது இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு பெரிய ஆம்பளை, என்னோட லைஃப் நான் செல்ஃபிஷ், நான் எனக்காக மட்டும்தான் வாழ்வேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு ஆம்பளை இவனுங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கடா. ஆனா அது கிடையாது. நீ வந்து உன் லைஃபையும் தாண்டி உன்னை சுத்தி இருக்கவங்களுக்காக நீ இவ்வளவு விஷயம் பண்ற, மத்தவங்க சந்தோஷம் முக்கியம்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ற, யார் மனுஷன் நோகடிக்காம பேசுற, இதுதான்டா ஒரு ஆம்பளைக்கான ஒரு இது. ஒருத்தனை பத்தி கேவலமா பேசுறவன், அவனை விட பலவீனமா இருக்கணும் போட்டு அடிக்கிறவன், தான் சந்தோஷம் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிறவன், இவெல்லாம் ஆம்பளை. அதனுடைய காதலி தான் ரசிச்ச ஆன அவனோட குவாலிட்டிஸை மட்டும், இப்ப அது கல்யாணத்தோட குவாலிட்டிஸ் மட்டும்தான், இது மூணும் பண்றவன் தான் ஆம்பளைன்னு கிடையாது. கல்யாணம் இதெல்லாம் பண்றான், இந்த குவாலிட்டிஸை ஹைலைட் பண்ணி அவ சொல்றான். இப்ப நாங்க அதை ஸ்னீக் பிக்கா விடும்போது கூட கீழே கமெண்ட்ஸ்ல வந்து மத்தவெல்லாம் பண்றான் ஆம்பளை இல்லையா அது இதுன்னு திட்டினாங்க. நான் அதான் சொல்றேன், இது கல்யாணத்துக்கு அந்த ஒரு 3 குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியை கல்யாணத்தோட காதலி ஹைலைட் பண்றான். ஒருவேளை உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அதுல சொன்ன நெகட்டிவா சொன்ன 3 இருக்குல்ல, அதுல ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க போல இருக்கு, அவ்வளவுதான். ஒரு டைரக்டரா உங்களுக்கும் நிறைய அந்த இதுல இருக்கும்ல, ஐயோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சமுதாயம், ஆல்ரெடி ஜென்சி சமுதாயம் இப்படி இருக்கு, நம்ம எழுதுவோமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் சப்கான்சியஸா இருந்தது. கான்சியஸான தாட் என்னன்னா நம்ம என்னவா இருக்கோமோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிக்கிறது வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து நாங்க சும்மா இப்ப ஒரு அடிச்சு விளையாடுறதுல வேகமா நம்ம அடிச்சுட்டோம்னா கூட திரும்ப போய் ஒய்ஃப் கிட்ட நம்ம சாரி கேட்கணும், இது பண்ணணும். ஆனா ஒரு கோபத்துல மட்டும் என்னைக்குமே அவங்கள நம்ம அந்த பெண்களை அடிக்கிறதுன்றதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இது பண்ணுது. அவங்கள திட்டுறதும் சரி, அது இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கொள்கைகள்லாம் நான் பர்சனலா ஃபாலோ பண்றேன். நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சோ நான் எழுதுற கேரக்டர்ஸ் வந்து இப்படிதான் டிக்னிஃபைடா பண்ணணும். இப்ப ஒரு படம், நான் அந்த படம் சொல்ல விரும்பல, படம் பேர் சொல்ல விரும்பல, பட் அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு அந்த ஹீரோ அடிப்பாரு, பலார்னு ஒரு அடி விழும். எனக்கு நீங்க அந்த சீனுக்கு அந்த அடி தேவைப்படுதுன்னா அது வேற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அந்த அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிஜிஎம் போட்டு அவரை ஹீரோவை மாசா காட்டுறது இருக்குல்ல, அப்படியே நீங்க அந்த சீன் பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே எல்லாம் கை தட்டினா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணை இப்படி அடிச்சுட்டு இப்படி நடந்து வர்றதா மாசுன்னு நினைச்சுப்பாங்க.
அந்த இடத்துல அந்த சீன் அந்த கதைக்கு தேவைப்படுதுங்கிறது வேற, பட் அந்த இடத்துல பிஜிஎம் போடுறதுங்கிறது வேற. அதை என்ன பண்றோம்னா நம்ம வந்து அதை குளோரிஃபை பண்றோம். ஆமா, குளோரிஃபை பண்ணோம்னா அது தப்பாயிரும். அந்த ஸ்னீக் பீக்கு கீழே அந்த கமெண்ட்ஸ் திட்டினவங்களாம் பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தேன். திட்டுங்க, நீங்க அந்த குளோரிபிகேஷனை விரும்புறவங்களா இருப்பாங்க. அவங்க எதனா பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி தன்னோட பலவீனர்கள் போட்டு அடிச்சிருப்பான், அவன் லைஃப்ல செல்ஃபிஷா இருந்திருப்பான், கோபுரம். பட் அவங்க அது நான் தப்புன்னு சொல்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அவங்க திட்டுறாங்க. இப்ப நம்ம பொது இதுக்குள்ள ஒரு விஷயத்த நம்ம இது பண்றோம்னாலே அவங்க பாராட்டுதல்ல வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்றோமோ அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸையும் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஆனா அது நான் கோவப்பட்டேன் அப்படின்லாம் இல்லை, பட் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். இதே மாதிரி எனக்கு மூவில இன்னொன்னு பிடிச்சது என்னன்னா, அந்த சாமி வர்ற ஒரு இது இருக்கும், அதை உள்ள தூக்கி போட்டு போவாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம கல்யாணம் கேட்கும்போது என்ன, சாமிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கிறது தானே, நீங்க மாத்துங்க பண்ணும்போது அதுல நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கு. பட் அது 2 லைன்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பல காலமா ஒன்று சொல்லிட்டே இருக்காங்கல்ல, இது வழக்கமா வர்றதுப்பா, அதை நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னா, அன்னைக்கு அந்த வழக்கு ஆரம்பிச்சதே வந்து நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான். நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன வசதிக்கு ஏத்த மாதிரி அது இது அப்பப்போ மாறிடுற தன்மை தான். இத சொல்லியே ஒருத்தனை வந்து கீழே தள்ளாதீங்க. அன்னைக்கு ஒரு வழக்கெல்லாம் ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன அது இது பண்ணிச்சோ இவங்களோட வசதிக்கு, அதாவது தான் டாமினேட்டிங்கா இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்க முடியுமோ, தன்னை மத்தவங்க எல்லாம் எதிர்க்காம இருக்கிறதுக்கும் மத்தவன் என்ன எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்க பண்ணீங்க. ஓகேங்களா? அது காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அதை வந்து திரும்ப அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். ஆனா மாத்தமா அது அந்த காலத்து வழக்கு, அதை மாத்தவே கூடாது அப்படின்னா அது கிடையாது. அதை வந்து எவ்வளோ அதான் நீங்க சொல்ற மாதிரி சின்னதா அப்படி கடந்து போற விஷயத்துல சொல்லிடணும் அப்படிங்கிற முயற்சி தான் அது. அது ரொம்ப உள்ளார்ந்த அர்த்தமா உங்களுக்கு புரிஞ்சதுன்றது மகிழ்ச்சி தான். தாண்டவம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை யாருக்காச்சும் வராங்க, சரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜ் இன்டர்ன் பை அட்டன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு எம்ப்ளாயா வராங்க, அடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு தானே போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவர் எப்படி கெட்டவன் அவர்? ஆமா, அவர் கெட்டவனே கிடையாது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவன் கெட்டவன் கிடையாது. எல்லாருக்குமே கிரே ஷேட், ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது, கிரே தான் இங்க எல்லாருமே. அந்த மாதிரி அது ஒயிட்டா வச்சிருந்த நாங்க ஒரே கேரக்டர்னா அம்மு அபிராமி கேரக்டர் மட்டும்தான் நாங்க பிளான் பண்ணி வச்சதுன்னா. மத்த எந்த கேரக்டருமே நீங்க அப்படி இருக்காது. எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மனுஷனா கிரே ஷேட் இருக்கும். எப்படி நல்லவன் சைட்லயே ஒருத்தர் இருப்பான், கெட்டவன் சைட்லயே ஒருத்தர் இருப்பான், அப்படி கிடையாது. இப்ப நீங்க தாண்டவம்னா தாண்டவம்கான ஒரு நியாயம் வந்து கண்டிப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு இடத்துக்கு ஒரு தொழில் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அமைதியா இருப்போம். ஒரு தொழில் தெரிஞ்சிச்சு, நானும் ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னும் போது அவன் ஒரு ஆளுமையா மாறுறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுவான். அந்த முயற்சியில நீங்க ஆளுமை ஆயிட்டதுக்கு அப்புறம் ஆளுமையை ஆகிறத விட அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய அரசியலும் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஆனா நான் அப்படியே வச்சு தாண்டவம் கேரக்டர் முடிச்சிருந்தேன்னா அந்த கேரக்டர் தப்பா இருக்கும். அதோட எண்ட் இருக்குல்ல, கலைக்கு முன்னாடி தன்னை சமர்ப்பிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கலைஞர் இப்ப நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி அது ஒரு கிரிக்கெட் கேம் மாதிரி தான். இப்ப கிரிக்கெட் கேம் ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஒன்னா முரட்டத்தனமா ஆடிப்பாங்க, ஆப்போனண்ட்ட திட்டுவாங்க, ஸ்லெட்ச் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே கேம் முடிஞ்சா வெல் பிளேட் ஜென்டில்மேன். அதுதான் வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட நியதி. அதுதான் தாண்டவம். ஓகே, கல்யாணம் சூப்பர் கேம், நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் அந்த மைண்ட் கேம் ஆடணும். அந்த மைண்ட் கேமை நீ உன்னோட திறமையை வச்சு நீ இது பண்ணிட்ட, நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன், வெல் பிளேட் அப்படின்னு அவரோட இதை முடிக்கிறது தான். இப்படிதான் நான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணேன். அவருக்குள்ளேயே ஒரு கர்வம் இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் தாண்டவத்துக்கிட்டே இருக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா 2 பேரும் இதுல ஒண்ணுதான் பாக்குறேன். ஸோ அந்த அப்பா கேரக்டர் டிசைன் என்ன சொல்லுங்க? அதான் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு விதண்டாவாதம் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற ஒரு ஜமா ஈஸியா ஆரம்பிச்சிருக்கலாம், ஈஸியா ஆரம்பிச்சு போயிருக்கலாம். ஆனா ஒரு சில பேர் அடம்பிடிப்பாங்கல்ல, இப்ப குழந்தைங்களே அடம்பிடிப்பாங்கல்ல. இப்போ ஒரு சாக்லேட் இருக்கு, அதோட கடைசி பார்ட் இருக்கும். அந்த குழந்தை கேட்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டா உடனே அந்த குழந்தை பயங்கரமா அழுவும், அடம்பிடிக்கும், இது பண்ணுங்க, வேற சாக்லேட் எனக்கு அதே சாக்லேட் தான் வேணும். நீங்க இப்ப இது பண்ணதா அது திரும்ப வரவே வராது. இருந்தாலும் அந்த குழந்தை அப்படிதான் அடம்பிடிக்கும். அதுதான் கிட்டத்தட்ட அந்த இளவரசன் நான் உருவாக்குனது. அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? வைராக்கியம் இருக்கிற ஒருத்தன், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தன், ஆனா அது தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஆமா, அதுதான் அவன் சொல்றான், என் கோவத்தை என் புள்ளகிட்ட சேர்த்துறாத அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நான் பண்றது தப்பு, நான் கோவத்தினால நிறைய விஷயத்தை இழந்துட்டேன், நான் ஒரு செகண்ட் இதெல்லாம் பொறுமையா உட்காந்து யோசிச்சிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். அவன் எதிரி எல்லாம் அவனுக்கு எதிரி அவனு அவசியம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு தனி வாய்க்கு. ஆனா கல்யாணம் அப்படி இருக்கக்கூடாது. மேபி கல்யாணத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவன் பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கு காரணம் அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான். எல்லாம் கேட்டாங்க, கல்யாணம் ஏன் பொறுமையா இருக்கான், எல்லாத்துக்கும் ஏன் பொறுமையா இருக்கான்? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவன் வந்து அதுக்கு இதுக்கு இப்ப பொறுமையா இருக்கான்னா அதுக்கு ஆப்போசிட் கோவப்பட்டது. கோவப்பட்டா என்ன நடக்கும்னு இவங்க அப்பா மூலமா இவன் பார்த்திருக்கான்.
இப்போ அவன் பொறுமையா இருந்துதான் ஆகும். இவ்வளோ பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஒருத்தன் அடிக்கும் போதும் சரி, திடீர்னு ஒரு இடத்துல கோவப்படுறான். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவனை வெளியில தள்ளதுக்கு அப்புறம் ஒருத்தன் டக்குன்னு எல்லா இடத்துலயும் இந்த பொண்ணு காப்பாத்தாத, நீ தான் போய் பேசணும் அப்படின்னா டக்குன்னு போய் பேசுவாப்ல. ஒரு இடத்துல கோவப்பட்டு போக மாட்டேங்காப்ல. அந்த கிராஃப் வந்து மேலையும் கீழையும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் ரியல் லைஃப் கேரக்டர்ஸா நிறைய பேருக்கு இருக்குங்க. இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா தெருக்கூத்து கலைஞர்கள்ல வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த அளவுக்கு தன்மையில தான் இருக்காங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த இது வந்து இருக்கு. இப்ப நீங்க ஒரு சிங்கத்தை ஜூல எடுத்துட்டு வந்து விட்டீங்க, அது வந்து அதோட தன்மை வந்து கிட்டத்தட்ட பாதி வேற மாதிரி மாறிடும். இது சிங்கமாச்சே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது, அவன் போட்டு அடிக்கிறான், அவன் போட்டு பண்றான், ஏன் சிங்கம்னா அவனை கட்டிச்சு கழுத்தை பிடிச்சி இழுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சிங்கம் பண்ணாது. ஏன் பண்ணாது? அதை டேம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க அந்த சிங்கத்தை. அதே தான் இங்க கல்யாணமும். இன்னொன்னு, கோவத்தினாலே எல்லாத்தையும் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியாது. இந்த கதையோட மெயின் கிரக்ஸே அதான். ஒரு ஆளுமையா மாறுறதுக்கு நீ கோவமான ஆளாவும் பயங்கர வந்து ஒரு ஆண்மகனாவும் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அமைதியான மென்மையான ஒருத்தனும் வந்து இந்த இடத்துக்கு போவான் அப்படிங்கறதுதான். அப்ப நம்ம அந்த அமைதியா மென்மையான ஒருத்தன கேரக்டரை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அப்படிதான் நான் பண்ணி ஆகும். இன்னொரு விஷயம் அது என்னன்னா, கல்யாணம் வந்து அந்த லேண்ட் எல்லாம் வித்துட்டு ஒரு 4 லட்சம் வாங்கிட்டு போய் ஜமா ஆரம்பிக்க கொடுத்துப்பாப்புல. காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போகும்போது அவங்க அம்மாவுமே வந்து பியூன் வேலைக்கு தான் போறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அனுப்பி விட்டுருப்பாங்க. போயிட்டு வந்தா அந்த 4 லட்சத்துக்கு ஏமாத்திட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மா தவறிடுவாங்க. அப்படிங்கும்போது ஸோ கட்டடிச்சு அந்த சீன் அவ்வளோ எமோஷனலா இருக்கிற சீன் கட்டடிச்சு சில நாட்களுக்கு பிறகு டக்குன்னு தந்துடும். அந்த எமோஷன் அந்த அளவுக்கு கன்வே ஆகலைன்னு எங்கேயாச்சும் நினைச்சிருக்கீங்களா? இல்ல, முதல்ல அந்த 4 லட்சம்ங்கிறதே தப்பு. பல பேர் ரிவ்யூல சொல்றாங்க. எனக்கு ஐயா தயவு செய்து திரும்ப ஒரு வாட்டி படத்தை பாருங்க ஏன்னு தான் சொல்ல தோணுது. என்னன்னா அவன் சொல்றது என்னன்னா 4 லட்சம் போய் தெருக்கூத்தாளுங்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். அம்மா என்னடா அளவு எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது, மா நான் ஊர் தலைவர்கிட்ட பேசினேன், ஒரு 4 லட்சம் எத்தா பியூன் வேலை முடிச்சுக்கலான்னு சொன்னாரு, அதுக்காக அளவு எடுக்கிறமான்னு சொன்னான். அவன் 4 லட்சம் எடுத்து போய் தெருக்கூத்தாளுங்கிட்ட கொடுக்கல. அதுதான் எண்டு, அது மட்டும்தான் முக்கியமான விஷயம் அப்படின்னா அதை நான் பயங்கரமா எம்பசைஸ் பண்ணலாம். பட் அது இல்ல, அதை தாண்டியும் இங்க கதையில சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதை நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை கடந்து போயிடுறது இருக்கு இல்லைங்களா. அதுலயே நான் உட்காந்து இருந்தேன்னா, ஒரு வேளை உட்காந்து நீங்க முடிஞ்சிருச்சு போ அடுத்து அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதனாலதான் டக்குன்னு நாங்களே டக்குன்னு சில மாதங்களுக்கு பிறகு போடுறோம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அந்த மிஸ்ட்ரியாவே வச்சுட்டு மேட்டாப்ல மட்டும் சொல்லிட்டு ஸோ கடைசியில செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரிவீல் பண்றதா இருக்கும். பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல நம்ம ரிவீல் பண்ணிருப்போம். அப்படிங்கும்போது ஃபிளாஷ்பேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா டீடைலா சொல்லும்போது ஒரு சில நேரங்கள்ல வந்து ஓகே கொஞ்சம் அதிகமா இருக்கா, இதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் நம்ம பார்த்துட்டோமே, மறுபடியும் அந்த கதையத்துக்கு நம்ம கிட்டே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக் வரும்போது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவன் எப்படி அந்த கலைக்குள்ள போனா, அந்த கலை அவனை எப்படி ஆட்கொண்டுச்சு, அதனால ஒரு ஜமாவை உருவாக்கினா, அந்த ஜமா அவனை கைவிட்டு போச்சு, அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்தது இல்லைங்களா, அவனோட வழிதான் அப்படியே கல்யாணத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜமாவை நான் விட்டுறக்கூடாதுரா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா எங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். என் அப்பன் போனான், நின்னான், பார்த்தான், கத்துக்கிட்டான், அவன் கலைஞனா மாறினான், அதுக்கப்புறம் ஒரு வாத்தியாரா உருவானான், அந்த இடத்துல அவன் ஏமாற்றப்பட்டான், அப்புறம் எங்க அப்பா விழுந்தான். இதான் நீங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா மெயின் கதையே வந்து அதுதான். என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். ஏன் ஒருத்த பண்றாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குல்ல. என் மனசுல ஓடிங்கிறது ஒன்னேதான், எனக்கும் சொந்தமா ஒரு ஜமா இருக்கணும். ஏன் நீங்க கல்யாணத்தோட ரூட் பண்ணிக்கிறீங்க? கடைசியில ஏன் கல்யாணம் வந்து அவன் அர்ஜுன வேஷம் போட முடியாம அவர் குந்தி வேஷம் போடணும்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு வருத்தமா இருக்கு. அவன் குந்தி வேஷம் போட்டு அவன் ஜெயிச்சு தாண்டவத்துக்கிட்ட ஜெயிக்கும் போது எல்லாருக்கும் சூப்பரா அப்படின்னு இருக்கு. கடைசி அர்ஜுனன் ஆடும்போது இது இருக்கு. ஏன்னா அது காரணமே அதுதான். ஸோ அந்த தீப்பந்தத்தை வச்சு ஆடுற அந்த ஒரு ஆட்டம், ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்த கல்யாணம் எல்லாமே ஃபேட் அவுட். அந்த ஒரு சீன்ல வந்து மொத்தமா ஃபேட் அவுட் ஆடி அப்படி வந்து ஒரு போஸ் கொடுக்கும்போது அப்படி கீழே உட்காருவாரு டப்புன்னு ஆடி, வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் எப்படி எடுத்தீங்க? இது நீங்க அந்த சீக்வன்ஸ் எழுதப்பட்டதுக்கான ரீசனே அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு. தாண்டவம் வந்து இது பண்ணப்பவே வந்து படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஆனா அதுல என்னன்னா எனக்கு என்ன தோணினே இருந்ததுன்னா, தாண்டவம் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. யாருக்கிட்டையும் போயிட்டு அப்பா நான் இது வரைக்கும் கல்யாணத்தை எப்படிலாம் ட்ரீட் பண்ணப்பா, எனக்கு நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன், நீங்களும் வந்து அவனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போயிருந்தாருன்னா அந்த படத்தை அந்த கதையை அப்படியே அங்கவே முடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி யாருக்கிட்டையுமே அவர் சொல்லவே இல்லை. அப்ப கல்யாணத்தை திரும்ப இவங்க எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க அவங்களுக்குள்ளேயும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது வந்து இல்லை. ஏன்னா தாண்டவம் தான் ஒரு உன்னத கலைஞன் இவங்க எல்லாரோட, அதனாலதான் அவன் கலைக்கு மரியாதை கொடுத்தாங்க.
மற்றவங்களும் அந்த மாதிரி உன்னத கலைஞன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்து ஜால்ரா அடிக்கிறோம், மூலம் இது பண்றோம், ஹார்மோனியம் வாசிக்கிறவனும் கல்யாணம் தாண்டவம் அளவுக்கு ஒரு பெரிய கலைஞனா இருப்பான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவனை எப்படி புரியணும்? அவனோட ரேஞ்சோட புரிதல் என்னன்னா, நீ ஒரு ராஜபாட்டு கட்டிருவியா, உன்னால ராஜபாட்டு கட்ட ஆட முடியுமா? இவன் என்ன பண்ண மாட்டானோ அது சொல்றது. இவனால பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன், அது எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த சைலண்ட் கான்வர்சேஷன் வந்து எனக்கும் தாண்டவமான கான்வர்சேஷன், அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா உங்க யாருக்கும் புரியல. நீ என்ன எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிற? அர்ஜுனா ஆடிதான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? ஓகே வா, நான் அதையும் பெர்ஃபார்ம் பண்றேன், இதுவும் என்னால முடியும். இது இவனால முடியும்னு சொல்ற சீன் தான் பூனைக்கும் அவனுக்குமான அந்த ஒயிட் ஷாட் கான்வர்சேஷன்ல. அது ஏன் ஒயிட்ல இருந்ததுன்னா, அதை க்ளோஸ் அப்ல வந்து அவன் அர்ஜுன் ஆடுறத கடைசியில தான் பார்க்கணும். அது க்ளோஸ் இருந்தது, நாங்க எடிட்ல அதை யூஸ் பண்ணவே இல்லை ப்ரிசைஸாவே. இன்னொரு பல கேள்விகள் வச்சாங்க. ஏன் ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துல இல்ல? ஏன் எல்லாரும் முன்னாடி ஆடல? எந்த ஊர் மக்களும் வந்து கல்யாணத்தை உனக்கு அர்ஜுன் ஆட வரல, நீ ஒரு உனக்கு நீ வேஸ்ட் அப்படின்லாம் யாருமே சொல்லவே இல்லையே. சொன்னது யாரு? வெறும் இந்த ஜமால இருக்கிறவன் மட்டும்தான். அவன் முன்னாடி ஆடினா போதும், அதை மட்டும் ஆடினா போதும். ஏன் அந்த தீப்பந்த இது வச்சுன்னா, வெறும் இந்த இடத்துல இவன் மேல மட்டுமே தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். பார்வை வந்து ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகக்கூடாது. வெறும் கல்யாணத்துக்கு மேல மட்டும்தான் இருக்கணும், அவன் ஆடுற அந்த ஆட்டத்து மேலதான் இருக்கணுங்கிறது தான் அந்த பிளே. ஆனா அது ஷூட் பண்றது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டா இருந்தது, மோஸ்ட் டிஃபிகல்ட் அது. ஏன்னா அந்த அடவு கட்டுறது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இப்போ நீங்க இதுக்கு மேலே அந்த கையை தூக்க முடியாது. இந்த இடத்துல கயிறு இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இந்த சைடில் இப்படி தூக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எனக்கு கட்டாய ரத்தம் வந்தது, நான் மயக்கம் போட்டு விழுந்தேன், வாந்தி வந்தது. ஏன்னா அந்த கிரீடத்தை தலையில இறுக்கி கட்டுவாங்க, பயங்கர டைட்டா கட்டுவாங்க. இங்க உடம்புல மட்டுமே அது 38 கட்டு இருக்கும் உங்களுக்கு, இந்த இருக்கிற அந்த இது. உங்களுக்கு பாடியே வந்து இப்ப நீங்க ஃபுல்லா டேப் போட்டு சுத்தினா பாடி எப்படி அந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. மூச்சே வந்து நீங்க இப்படி விட முடியாது. இப்ப ஃப்ரீயா இப்படி விடுறோம்ல, இப்படி மேல மட்டும்தான் வரும். ஏன்னா இங்க புடவையை போட்டு சுத்தி இறுக்கி ஒரு 10 சுத்து சுத்திடுவாங்க புடவைய, அப்ப டைட் ஆயிரும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த அட்டையர் வந்து அழகா தெரியும். அது அழகா தெரியறதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கறாங்கன்றது வந்து அது ஒரு வாட்டி கட்டி பார்த்தாதான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அதுல வந்து ஃபுல்லா சுத்தணுங்கிறது வந்து இந்த தாகிதா சுத்தும் போதெல்லாம் ஒரு வாட்டி சுத்தும் போதும் மயக்கம் போட்டு விழுந்தோம். அந்த இதை ரவுண்ட் ட்ராலியெல்லாம் இடிச்சு அப்படி போய் விழுந்தேன். பட் ஏன்னா உங்களால நீங்க சாதாரணமா சுத்திட்டு நில்லுங்களேன், முடியாது. இதுல இவ்வளோத்தையும் சுத்திட்டு நிற்கும் போது நம்மளுக்கு கான்சியஸே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ஆக்டரை போட்டிருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னா உங்க மைண்ட்ல யார் இருந்தா அஸ் அ டேரக்டரா? அப்பா நீ வேணாம்ப்பா, ஒரு பெரிய ஹீரோ வச்சு போலாம்ப்பா அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ரொம்ப ஃபேவரட்டான தனுஷ் சார் தான் வந்து ஒரு ஆப்ஷனா இருந்தாங்க. ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட வெர்சட்டாலிட்டி, எல்லா கேரக்டரையும் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கு இல்லைங்களா. நீங்க அப்பா ஒரு அசுரன் வரும்போது நீங்க 2 குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி நீங்க அவரை நம்புவீங்க. அடுத்து உடனே அப்புறம் பட்டாசுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஒரு சின்ன பையன்னா நீங்க நம்புவீங்க. அதே படத்துல திரும்ப அவர் அப்பான்னு சொன்னீங்கன்னா நீங்க அவரை நம்புவீங்க. அப்படியே திருச்சிற்றம்பலம் வந்தா ஒரு பக்கத்து வீட்டு பையன் சொன்னா நீங்க அவரை நம்புவீங்க. இந்த ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவர் மேபி கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஒய் தனுஷ் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, அது எதனால? அதான் இந்த ஒரு கேரக்டரா தன்னை மாத்திக்கக்கூடிய திறமை இருக்கு இல்லைங்களா, அது நீங்க நடிக்கிறதுங்கிறது வேற, அந்த கேரக்டராகவே மாறுறதுங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க ஆடுகளம் பாத்தீங்கன்னா நீங்க அவரை கருப்பா தான், தனுஷ் தெரிய மாட்டாரு. கருப்புங்கிற அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியும். அதை உள்ளுக்குள்ள அந்த ஸ்லாங் கொண்டு அதை பர்ஃபெக்டா கொண்டு வருது. அந்த பாடி லாங்குவேஜ்ல எவ்வளோ சட்டிலா ஒரு எமோஷன்ஸை வந்து கடத்த முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப பெரிய கில்லாடி. அடுத்தடுத்து வர்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே பெரிய வாழ்த்துக்கள் பிரதர். சூப்பரா வாழ்த்துக்கள் சோ மச். தேங்க் ஃபார் தி இன்டர்வியூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.